தொடர்ந்து சுதர்சன மாலாமந்திர ஹோமானது நடைபெறுகிறது. அதே சமயத்தில் சீதாராம சார் இந்த யாகத்தை பற்றி எல்லாரிடமும் சொற்பொழிவாற்றுவார். அனைவருக்கும் இனிய பக்தியுடன் கூடிய நற்காலை வணக்கங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து வழக்கம்போல் மிகவும் அற்புதமாகவும் கிரமமாகவும் பக்திபூர்வமாகவும் பிரம்மாண்டமாகவும் இங்கே சுதர்சன மகா யாகம் ஹோமத்துடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் போல ராஜா பட்டாச்சாரியார் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாலே அதில் எல்லா விதமான கல்யாண குணங்களும் தானாகவே ஒட்டிக்கொள்ளும். காரணம் ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளை ஆராதிப்பதில் அவர் காட்டும் ஸ்ரத்தை. எங்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அங்கு எல்லா விதமான கல்யாண குணங்களும் தானாகவே சேர்ந்துவிடும். இன்றைக்கி இங்கே இந்த அருமையான யாகத்தை தலைமையேற்று நடத்தும் திரு பிரசன்னா அவர்கள் ஸ்ரீவத்சத்திற்கு புதியவர் அல்ல. அவர் இங்கு ஒரு சிறு உரையாற்றினார். சுதர்சனம் சக்கரம், அதனுடைய தோற்றுவாய், அதனுடைய சக்தி, அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக இங்கு எடுத்துரைத்தார். இந்த வைகானச ஆகமத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய, நான் இந்த இடத்துல அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவர்களெல்லாம் நிச்சயமாக பேயாழ்வாருடைய சீடர்கள் என்றே நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, பேயாழ்வார் திருமலையப்பனை பற்றி பாடின பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த ஆயுதங்கள் தரித்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு இலக்கணம் உண்டு. திருமலையப்பன் பேயாழ்வார் கண்ணுக்கு எப்படி காட்சியளித்தார்? எந்த ஆயுதங்களை அவர் தரித்திருந்தார்? உண்மழுவும் சக்கரமும் அப்படின்னு. இவர் சொல்ல கதையை கேட்கும் பொழுது எனக்கு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. அருமையான கதை அது. சுதர்சன சக்கரத்தின் வலிமையையும் ஏற்றத்தையும் அதனுடைய தோற்றுவாயிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விஸ்வகர்மா உலகை தோற்றுவித்த, பிரபஞ்சத்தை தோற்றுவித்த அப்படின்னு சொல்லலாம். அந்த விஸ்வகர்மாவின் மகளை சூரியன் மணந்து கொண்ட பொழுது சூரியனுடைய அந்த அக்னியை அவளால் சுவீகரித்து கொண்டு அவனுடன் இணக்கமாக இருக்க முடியவில்லை. அப்பொழுது இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய தோற்றத்திலிருந்தே நாம் பல்வேறு விதமான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளலாம். எது தடையாக இருக்கிறதோ அதையே படியாக மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தத்துவம் இந்த தோற்றுவாயிற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. அந்த சூரியனுடைய ஆற்றலிலிருந்து அவர் 3 விஷயங்களை உற்பத்தி செய்தார் அப்படின்னு அவர் கதை சொல்லும்போது சொன்னார். அதில் ஒன்று சக்கரம்,
இன்னொன்று சூலம், மூன்றாவதாக புஷ்பக விமானம். இப்போ இந்த சனாதன தர்மத்தினுடைய பிரம்மாண்டமான சூட்சுமங்களில் ஒன்று, இது எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கதை நமக்கு விளக்குகிறது. எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிறத இந்த கதை அழகாக சொல்கிறது. சைவம் வைணவம் அப்படிங்கிறது பின்னால் நம்மளாக உண்டாக்கின்ற ஒரு பேதத்துக்குள்ளே போனோமே தவிர, சைவமும் வைணவமும் ஒன்று தான், இரண்டும் பேசக்கூடிய மூல சக்தி ஒன்று தான் அப்படிங்கிறதும் இந்த கதையிலேருந்து வருது. இப்போ இந்த சூரியனுடைய ஆற்றலிலிருந்து சிவபெருமானுக்கான மழு வருகிறது, பெருமாளுக்கான சக்கரமும் வருகிறது. புஷ்பக விமானம் 2 பேருக்கும் போதும். ஸோ புஷ்பக விமானத்தினுடைய பயன்பாட்டை பற்றி நம்மளோட புராணங்கள் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி அம்பாள் வழிபாட்டும் இதில் பொது அப்படிங்கிறத நம்ம மேலே பார்ப்போம். முதலாக இந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி ரிக்வேத காலத்திலேயே ரெஃபரன்ஸ் வந்துடுறது. இப்போ இந்த மழுவையும் சக்கரத்தையும் விடாமல் பிடிச்சுட்டே வாங்க சொல்லக்கூடிய பல விஷயங்களும் க்ளீனாக புரிய ஆரம்பிக்கும். ரிக்வேதம் சுதர்சன சக்கரத்தை பெருமாளுடைய ஆயுதமாகவும் கால சக்கரமாகவும் வெளிப்படுத்துகிறது. இப்போ அப்படியே சைவத்தில் வாங்க, கால சக்கரம் சைவத்தில் சிவனுடைய இதே சக்கரம், இங்கே எப்படி சக்கர அம்சமாக இங்கே சுதர்சனன் வருகிறாரோ அதுபோல் அங்கே காலத்தின் நாயகனாக பைரவர் வருகிறார். இங்கே சக்கரம் விஷ்ணுவுக்கு காலத்தின் குறியீடாக வருவது போல் சிவனுக்கு காலத்தின் குறியீடாக பைரவர் வருகிறார். பைரவருடைய அடையாள சின்னம் எது அப்படின்னா சூலம். இப்போ நீங்கள் பாருங்கள், சைவமும் வைணவம் எப்படி ஒரு நுட்பமான தலங்களில் ஒரே தத்துவத்தின் வெவ்வேறு தோற்றமாக அது வருகிறது அப்படின்னு. அதனால தான் என்னமோ அவருக்கு பேயாழ்வார் 2ஐயும் புரிஞ்சுட்டு தான் ஒன்மழுவும் சக்கரமும் அப்படின்னு அந்த பெருமாளை அவர் வியந்து பாடுகிறார். அதே மாதிரி அந்த சூரியனுடைய வெப்பம் தவிர்த்து அந்த ஒளியும் இருக்கணும், அந்த வெம்மையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கின விஷயங்கள் தான் இதெல்லாம். அப்படி உருவானவுன்னா அந்த தடை நீங்கி விடுகிறது. ஸோ சுதர்சன ஹோமம் தடையை எவ்வாறு நீக்குகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த கதையினுடைய தோற்றுவாயிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையை அந்த சக்கரம் நீக்கிவிடும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய தோற்றுவாயே ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இது பெருமாளுடைய அம்சமாகவே ஆரம்பத்தில் பெருமாளுடைய ஆயுதமாக பாவிக்கப்பட்டது. பின்னால் பெருமாளுடைய அம்சமாகவே வேத காலத்திலேயே உருவாகிவிட்டது. இதற்கு வரலாற்று ரீதியாகவும் நிறைய சான்றுகள் உண்டு. குறைஞ்சபட்சம் கிமு 2ஆம் நூற்றாண்டில், அதாவது நமது பாரத தேசம் அகண்ட பாரதமாக இருக்கும் பொழுது, இன்றைய ஆப்கானிஸ்தான் அந்த காந்தகாரிலே குப்தர்கள் காலத்திலே ஒரு வெள்ளி நாணயம் வெளியிடப்பட்டது. அந்த வெள்ளி நாணயத்தினுடைய ஒரு பகுதி இந்த சுதர்சன சக்கரமாக இருந்ததே 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் அதனுடைய காலத்தை கணித்து அது சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக இந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். அதுக்கு கால அவகாசம் இப்போதைக்கு போராது. இதனுடைய முக்கியத்துவத்தை பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினது உங்களுக்கு தெரியும். 12 ஆழ்வார்களில் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிய பெருந்தகை அவர் பெருமாளுக்கு மட்டும் பாடலை,
சோதி வழக்கை சுடரொழியும் பல்லாண்டு அப்படின்னு இந்த சுதர்சன சக்கரத்துக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடியிருக்கிறார். எப்படி தமிழிலே ஏகாரத்திற்கு ஒரு அழுத்தமான அர்த்தம் இருக்கிறதோ, அவரே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் அப்படிங்கிறதுக்கும் அவரே அப்படின்னு சொல்லும்போதும் ஒரு வித்தியாசம் வருது இல்லையா, ஒரு அழுத்தம் கிடைக்கிறதில்ல, அது மாதிரி ஊங்காரத்திற்கும் ஒரு அழுத்தம் உண்டு. சோதி வழக்கை சுடரொழி பல்லாண்டுன்னு சொல்ல அவர், சுடரொளியும் பல்லாண்டு, சுடர் ஆழியம், சோதி வழக்கை சுடர் ஆழியம் பல்லாண்டு அப்படின்னு அந்த ஊங்காரம் சொல்லி இந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு அழுத்தி சொல்லியிருக்கார். இப்போ தந்தை ஏற்றம் கொடுத்தால் மகள் ஏற்றம் கொடுக்க வேண்டாமா? ஆண்டாளுடைய பாடல்களையும் இந்த சுதர்சன சக்கரம் ஒரு இடத்துல வருகிறது. முதல்ல சொல்லுவாவ சக்கரத்தையும் சங்கையும் ஏந்திய தடக்கையன் அப்படின்னு இந்த பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது ஆண்டாள் அதை உகந்து கூறுவது வழக்கம். இது சைவத்தினுடையும் சக்தியினுடன் தொடர்புடைய ஒரு கதையையும் இந்த இடத்துல சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தட்சனுடைய வேள்விக்கு போகக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொன்னதை மீறி தட்சயாகத்திற்கு சென்ற பார்வதி தட்சன் மதிக்காததால் அதே யாகத்தில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொண்டாள். அந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆற்றனா துயரமாக அது அமைந்தது. அப்பொழுது அவருக்கு ஆறுதல் கூறும் முகமாக மகாவிஷ்ணு அந்த வேள்வியில் மாய்ந்த அந்த உடலை தனது சக்கராயுதத்தால் 51 துண்டுகளாக்கி, அது அங்கங்கே விழுந்த இடங்கள்தான் இன்றைக்கு நாம் போற்றி வழிபடும் சக்தி ஸ்தலங்கள். இப்போ இந்த சக்கரத்துக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்பு, சக்கரத்துக்கும் மழுவிற்கும் உள்ள தொடர்பு ஐயம் திரிபுர தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல வருதா? ரெண்டாவது, சம்ஸ்கிருதத்தில் இந்த சக்கரம் அப்படிங்கிற அந்த சொல்லையே ரொம்ப அழகாக வியாக்கியானம் செஞ்சுருக்காங்க சில பெரிய மனிதர்கள் எல்லாம். கிரம், இந்த அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கிரமம் என்றாலே ஒழுங்காக நடைபெறுதல். வட்டமாக இருக்கக்கூடிய சக்கரம் இந்த சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வள்ளுவருடைய ஒரு திருக்குறள் ஞாபகம் வருகிறது. பண் எண்ணாம் பாடற்கு ஏய்பென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னென்னா, எப்படி ராகங்கள் எல்லாம் ஒரு நல்ல பாடலை கொடுக்காவிட்டால் அது ராகங்களாக ஆகாதோ, பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டமில்லாத கண். ஒரு பார்வை, உலகத்தில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறோமோ அப்படித்தான் அது நமக்கு காட்சியளிக்கும். அப்போது சரியான ஒரு கோணத்தில் ஒன்றை பார்த்தால் சரியான விஷயமாக உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது இந்த சுதர்ஷன் அப்படின்னு, தர்ஷன் என்றால் காட்சி, சுதர்ஷன் என்றால் மங்களகரமான காட்சி. நீங்கள் காணக்கூடிய காட்சிகளில் உள்ள குறைகளை நீக்கி மங்களகரமான காட்சியை கொடுக்க வல்லது இந்த சுதர்சனம். இதனுடைய பெருமைகளை நாம் கூறிக்கொண்டே போகலாம், அதற்கு எல்லையே இல்லை. இது ரொம்ப நுட்பமான தளத்தில் பக்தியை தாண்டி ஞானத்திற்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரகசியம் அது. இப்போது சைவத்தில் பைரவர் ஒரு டிரான்சிட் பாயிண்ட் மாதிரி, வைணவத்தில் இந்த சுதர்சனம் ஒரு டிரான்சிட் பாயிண்ட் பிட்வீன் மேன் அண்ட் காட்.
பிட்வீன் மேன் அண்ட் காட் எது தடையாக இருக்கிறதோ அந்த தடையையே அழிக்க வல்லது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய இந்த ரிணம், ரோகம், சத்ரு இவைகளை சுதர்சனத்தால் அழிக்க முடியாதா? சுதர்சனத்துடைய ஏற்றத்தை புராணங்கள் பதிய வைக்கக்கூடிய அழகே அழகு. மகாவிஷ்ணு தன்னுடைய ஆள்காட்டி விரலில் தாங்குவார். விஷ்ணுவனுடைய அவதாரங்களில் ஏற்றம் பெற்ற அவதாரமான கிருஷ்ணாவதாரத்திலே இந்த சுதர்சன சக்கரத்தின் பயன்பாட்டை நாம் பார்க்கலாம். பொதுவாக அவர் சுண்டு விரலிலே தாங்குவார். பயன்படுத்தும் பொழுது ஆள்காட்டி விரலுக்கு மாற்றிக்கொள்வார். இது பற்றி ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சஸே நடந்திருக்கு. ஹியூமன் ஃபார்மில் கிருஷ்ணர் வந்த இந்த உலகில் நம்மிடையே வாழ்ந்து பல காரியங்களை செய்ததனால் அவர் பயன்படுத்திய சுதர்சன சக்கரத்தை பற்றின ஒரு ஆய்வு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ஒரிஜினலாக சுதர்சன சக்கரத்தினுடைய பரிமாணங்கள் கற்பனைக்கு எட்டாதது. மகாபாரதத்தில் பயன்படுத்தப்பட்ட சுதர்சன சக்கரத்தினுடைய அளவாக 30 சென்டிமீட்டர் விட்டமா. 30 சென்டிமீட்டர் விட்டம்னா என்ன சரியா? அதனுடைய ஒரு அடி. அதோட வெயிட் பற்றி சொல்கிறாங்க. 2200 கிலோவா. 2200 கிலோ. அஸ்வத்தம்மனால் அதை தூக்கக்கூட முடியலையா. அப்போ சுண்டு விரலில் இவர் தூக்கினார்னா கிருஷ்ணருடைய பலம் என்னன்றது பார்த்துக்கோங்க. சுண்டு விரல் அப்படி அசால்ட்டாக அப்படி வச்சுட்டு இருந்தார் அப்படின்னா சுண்டு விரல் கிருஷ்ணருடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிருஷ்ணருடைய பலம் பல இடங்களில் மகாபாரதத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ராதையோட பலத்தையும் நீங்கள் பார்க்கணும். இந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவை தாண்டி வேற ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ராதா மட்டும்தான். இப்போ ராதாகிருஷ்ணருக்கு என்ன ஏற்றம் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நவீன விஞ்ஞானத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு காரோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நிமிடத்திற்கு அந்த சக்கரம் சுற்றக்கூடிய அளவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ரொட்டேஷன் பர் மினிட். இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய ரொட்டேஷன் எவ்வளோ தெரியுமா? இங்கே ஆர்பிஎம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்பிஎஸ்ன்னு சொல்லலாம். ரொட்டேஷன் பர் செகண்ட் இஸ் 1 lakh. இப்போ நீங்கள் இந்த 2200 கிலோவில் அந்த சக்கரம் ஒரு நொடிக்கு 1,00,000 தடவை சுற்றிதுன்னா அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இமேஜின். இது அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. ஒரு கண்ணிமைக்கும் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் பல லட்சம் யோஜனைகளை அது கடந்து விடுகிறதாம். ஒரு யோஜனை இஸ் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர். இப்படி கண்ணை மூடி இப்படி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போம். அந்த பல லட்சத்தை ஒரு ஆவரேஜ் போட்டு ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போம். 10 லட்சம் × 8 போட்டிங்கன்னா 80 லட்சம். அப்போ ஒரு செகண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள அது 80 லட்சம் கிலோமீட்டர் போகக்கூடிய வேகம் கொண்டது. அப்போ அந்த சக்கரத்தினுடைய ஆற்றலை நீங்கள் பார்த்துருங்க. இது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஞானிகள் எல்லாம் நவீன விஞ்ஞானத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரும் சான்று. அது அழுத்தமற்ற சூன்ய பெருவழியிலே பிரகாசிப்பதால் அதனுடைய வேகத்தை கற்பனையே காண முடியாது. அது போக முடியாத இடமே கிடையாது. மலையை வெட்டி கொண்டு போகும், பாதாளத்தை பிளந்து கொண்டு போகும், வான்வெளியிலே போகும், நீருக்குள்ளே போகும். இப்படி அது ஒன்ஸ் பெருமாளுடைய கையிலேருந்து கிளம்பி எடுத்தோம் அப்படின்னா இலக்கை தாக்கி அழிக்காமல் திரும்ப அது கைக்கு வராது.
இந்த சுதர்சன யோகத்தினுடைய பெரிய பலன்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா புரியும். இன்னொரு விஷயமும் அதுக்கு உண்டு. தவறான விஷயங்களை மட்டும்தான் அழிக்கும் அது. சரியான நபர்கள் மீது, தர்மத்தின் மீது அதனை ஏவ முடியாது. இப்போ சுதர்சன சக்கரத்தால் ஒன்று அழிக்கப்படுகிறது என்றால் அது அழிக்கப்பட வேண்டியது. இந்த பொருளும் படுபடியாக கிட்டத்தட்ட கிமுவுக்கு முன்னாடியே ஆண்ட இந்திய அரசர்கள், ராஜாக்களுக்கெல்லாம் 2 பேர் உண்டு. நிறைய பேர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்ராட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சக்கரமானது எப்படி நீதியை நிலைநாட்டுகிறதோ அப்படி தன்னுடைய சகல சக்தியையும் பயன்படுத்தி ஒரு மன்னன் நீதி பரிபாலனம் செய்து நாட்டை வழிநடத்தினால் அவன் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டான். இப்போ சாம்ராட்டுக்கும் சக்கரவர்த்திக்கும் உள்ள வேறுபாடு. சாம்ராஜ்யம் யார்கிட்ட இருந்தாலும் அவன் சாம்ராட் ஆயிடலாம். எவன் நீதி பரிபாலனம் செய்கிறானோ அவனே சக்கரவர்த்தி. சக்கரம் யார் கையில் இருக்கிறதோ அவன் நீதிமான் என்பதாக இந்த ஒரு அருமையான பொன்னான வேளையில் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும். 108 திவ்ய தேசங்களில் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவல்லா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவ் டு சுதர்சன பெருமாள். இந்த சுதர்சனன் தான் பெருமாள் கோயிலில் வந்து சக்கரத்தாழ்வாராக வழிபாடு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நம்ம இருக்கக்கூடிய நீங்கள் சங்கல்பம் பண்ணும்போது விஜயவல்லி சமேத சக்கரராஜாவுக்கு சங்கல்பம் பண்ணினார் இவர். நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப நுட்பமாக. சக்கரம் இருக்கிற இடத்துல விஜயம் மட்டும்தான் இருக்கும். பெண்ணை சக்தியாக உருவப்படுத்தினால் அந்த விஜயவல்லி தான் சக்தியாக இருக்கா அப்போ. ஸோ சக்கரபாணி கோயில் இருக்குது பார்த்தீங்களா கும்பகோணத்தில், அது எக்ஸ்க்ளூசிவ் டு சக்கரராஜா. அது மாதிரி நாகமங்கலம்னு ஒரு இடத்துல ஒரு பிரத்யேகமான கோவில் இருக்குது. கேரளாவில் நிறைய சுதர்சன வழிபாடு அப்படிங்கிறது இந்தியாவிலே அதிகப்படியாக வழங்கப்படக்கூடிய இடம் வந்து கேரளா. கேரளாவில் நிறைய சுதர்சனருக்கென்றே நிறைய ஆலயங்கள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பக்திபூர்வமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்விலும் உள்ள தடைகள், அதாவது ரிணம், ரோகம், சத்ரு, அதெல்லாம் அத்தனை பேருக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை பேருடைய சந்ததிக்கும் வெகு நிச்சயமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறதுக்கு இங்கே அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வே ஒரு பெரும் சாட்சி. அனைவரும் சக்கரராஜாவின் அருளுக்கு பாத்திரமாகுமாறு வேண்டிக் கொண்டு அற்புதமான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இந்த அருமையான சுதர்சன ஹோமத்தை நமக்கு ஏற்பாடு செய்த திரு அனந்தராமன் தம்பதியர் மற்றும் திரு ராஜகோபாலன் தம்பதியர் மற்றும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா விதமான வளங்களும் பெற்று நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ சக்கரராஜாவை நாம் பிரார்த்திப்போம். ரொம்ப அற்புதமாக, அதாவது சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலந்துக்கிறதே பெருசு. அதை ஏற்படுத்தி கொடுத்து மகிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது எல்லாத்துக்கும் பொருந்தும். சாதாரண வாழ்க்கைக்கும் பொருந்தும், ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும். தான் மட்டுமே அனுபவிக்காமல் சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பக்திபூர்வமான வைபவத்தை அனுபவிக்கும் வேண்டும் என்று கருதி அவர்களுடைய அந்த உயர்ந்த நோக்கத்திற்கு என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அது ஒரு காரணத்துக்காக தான் அப்போ விட்டு போயிடுது போல இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கரெக்டாக பூர்ணாவதி ஆக போகிற நேரம் அப்படி சொல்லணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஆன பொருத்தங்களை சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா.
காசியில் வந்து பைரவர் எப்படி ஏற்றம் பெறாரோ அதே மாதிரி பாகவதத்தில் இந்த சக்கரத்துக்கும் காசிக்குமான தொடர்பு ஒரு கதையாக விவரிக்கப்பட்டிருக்கு. காசியில் இருந்தக்கூடிய ஒரு ராஜா கிருத்தியன் அப்படிங்கிறவன் வந்து துவாரகையை அழிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். இறுதியாக கிருஷ்ணர் பொறுக்க மாட்டாமல் சரி இவனை அழிச்சே தீரணும், எத்தனையோ விதத்தில் அந்த போரை தவிர்க்க முயற்சி பண்ணார், முடியல. கடைசியில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சக்கரத்தை பிரயோகப்படுத்திட்டார். ஸோ துவாரகை காப்பாற்றப்பட்டது. காஷி க்ஷேத்திரத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிருத்தியனையும் அந்த அந்த க்ஷேத்திரத்தில் இருந்த விஷயங்களும் அழிக்கப்பட்டது. ஸோ அந்த காசி அப்படிங்கிறது வந்து எப்படி காலபைரவர் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அழிக்கும் கடவுளாக நமக்கு தோன்றதில்ல, அது மாதிரி இந்த சக்கரத்துக்கும் காசிக்குமே கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லி ஒரு அருமையாக மேற்கொண்டு நம்ம பூர்ணாகதியை எல்லாம் ஆனந்தமாக அனுபவிப்போம். நன்றி. சுதர்சன மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் குரு உபதேசமாக தான் எந்த